துன்பப்படுபவர்கள் தெய்வத்திடம் முறையிடலாம். ஆனால் தெய்வமே கலங்கி நின்றால் யாரிடம் முறையிடுவது என்ற தங்கப்பதக்கம் பட வசனத்தை நினைவுபடுத்தும் நிகழ்வு ஒன்று நடந்துள்ளது. கோபக்காரராகவும் ஆவேசக்காரராகவும் அறியப்படும் நமது நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை கொதிக்க வைத்த சுவாரஸ்யமான சம்பவம் பற்றிய தொகுப்பு இதோ. வேகாத வெயிலில் யானையின் காலில் சிக்கிய பூனை என நசுங்கியபடி மாநகர பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் போது வரும் ஒரு அனாமத்தான அழைப்பு. எடுத்து பேசினால் கிரெடிட் கார்டு வாங்கலையோ வீட்டுக்கடன் வாங்கலையோ என கேட்டு வெறுப்பேற்றுவார்கள். லோன்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு ரொம்ப பேஜாரா இருக்கு. போன்லாம் எத்தனையோ வாட்டி நான் சொல்லியாச்சு. இப்போ அந்த போன் நமக்கு பண்ணாதீங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நமக்கு. ஏன்னா நமக்கு லோன் கட்டுற நிலையில நமக்கு இல்ல. இப்போ ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப வீக்கா இருக்கு, அதுக்காக வேண்டாம். இது சாதாரண குடிமகன்களது வாழ்வில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வு. நாட்டுக்கே பட்ஜெட் போடும் பிரணாப் முகர்ஜிக்கும் இதே பிரச்சனைதான் என்பது நமக்கெல்லாம் ஆறுதல் தரும் ஆச்சரிய தகவல். கடந்த 2ஆம் தேதி திங்கட்கிழமை விலைவாசி உயர்வு தொடர்பான பாராளுமன்ற அமளியை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு சமாதானம் பேசும் வேலையில் இருந்தார் பிரணாப் முகர்ஜி. பாஜக தலைவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ், அருண்ஜேட்லி ஆகியோருடன் சமரசம் பேசி வெள்ளை கொடி வீச வைக்கும் வகையில் சாமர்த்தியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பிரணாப்பின் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட தலைவர் யாரிடமிருந்தாவது முக்கிய தகவல் வருமோ என்ற எதிர்பார்ப்பில் தொலைபேசியை எடுத்து பேசினார் பிரணாப். தேன் போன்ற குரலில் பேசிய பெண் ஒருவர், நாங்கள் குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன் வழங்கி வருகிறோம், தங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க, நான் மீட்டிங்கில் இருக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன் என பிரணாப் போனை கட் செய்திருக்கிறார். அவரின் திடீர் கோபத்திற்கு சுற்றியிருந்த தலைவர்கள் காரணம் கேட்ட பிறகுதான் விஷயம் புரிந்தது. இதைப்போல் தினமும் குறைந்தது 5 அனாவசிய அழைப்புகளாவது வருகிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றாராம் பிரணாப். இப்படி பிரணாப்பையே கலங்கடித்த தொலைபேசி அழைப்புகளின் நதி மூலமே ருசிகரமானது. அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஈசிஆர் கிராஸ் பண்ணும்போது ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு உங்க நேம் கொடுங்க, டெலிபோன் நம்பர் கொடுங்க அப்படிம்பாங்க. நம்ம எதுக்கோ தராங்க, ஒரு பாட்டில் தண்ணி தராங்க, நம்ம கொடுத்துடுறோம். அது ஆக்சுவலா அந்த டெலிபோன் நம்பர் எடுத்துட்டு போய் தான் அந்த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல ஃப்ரீயா உங்க கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொன்னா உடனே ஒரு ரெஜிஸ்டர்ல பேர் எழுதிடுறோம், ஊர் எழுதிடுறோம். அதையும் எடுத்துட்டு போய் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு தே ஃபார்ம் ஒன் டேட்டாபேஸ். இதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணிட்டு டேட்டாபேஸ ஃபுல்லா பண்ணிட்டு டெலிமார்க்கெட்டர்ஸ் யூஸ் பண்ணி டெலிமார்க்கெட்டர்ஸ் விற்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. சோ அவங்களுக்கு கிடைக்கும் போது எந்த ப்ராடக்ட் இதுல விற்கணும் கிடையாது, கிரெடிட் கார்டு கிடையாது, ஹவுசிங் லோன் கிடையாது. அதெல்லாம் பழைய காலத்து பொருள். இந்த காலத்துல தையல் எண்ணெயில இருந்து வேண்டாத விஷயம், மசாஜிங்ல இருந்து எல்லாமே இப்போ போன்ல வந்துருச்சு. இப்படிப்பட்ட டெலிமார்க்கெட்டிங் அழைப்புகள் குறித்து ஏராளமான புகார்கள் வந்ததை தொடர்ந்து கடந்த 2007ஆம் ஆண்டு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது. அனைத்து வங்கிகளும் டூ நாட் கால் ரெஜிஸ்ட்ரி என்ற ஒரு வசதியை அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த வசதியின் கீழ் எண்களை பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுக்க கூடாது. மீறி அழைப்பு விடுத்தால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனம் முதல் அழைப்பிற்கு 500 ரூபாயும் அதன் பிறகும் அழைத்தால் 1000 ரூபாயும் வழங்க வேண்டும் என அறிவித்திருந்தது. எனினும் இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. அதுக்கு போல இப்ப டூ கால் ரெஜிஸ்ட்ரி கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. டூ கால் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னாக்க இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னாக்க இந்தியால அத்தனை பேரையும் அந்த டூ கால் ரெஜிஸ்ட்ரியில போட மாட்டாங்க, யாரு பேருமே இருக்காது. இப்ப யார் யார் எனக்கு போன் கால்ஸ் வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க ஒண்டி போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணும், அவங்களுக்கு மட்டும்தான் கால்ஸ் வரும். அப்படி அதனால டூ கால் ரெஜிஸ்ட்ரின்னு மாத்த போறாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரி சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா இன்னைக்கு தேதியில சொல்ல முடியாது. 50 கோடிக்கு மேல் செல்போன் பயன்பாட்டாளர்கள் உள்ள இந்தியாவில் இதுபோன்ற பிரச்சனைகள் சகஜம்தான் என்று கூறப்பட்டாலும் பாதிக்கப்படும் வாடிக்கையாளர்களின் நிலைதான் பரிதாபமானது. இந்தியாவின் நுகர்வோர்களை பாதுகாக்கும் சட்டங்கள் ஏராளம் இருந்தாலும் அதை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மதிப்பதில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து தவறு செய்யும் அலைபேசி நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்தால்தான் தினசரி உயரும் வாடிக்கையாளர்களின் ரத்த அழுத்தம் குறையவாவது செய்யும். ஒளிப்பதிவாளர் ஜே செந்திலுடன் கனகராஜ், கலைஞர் செய்திகள்.